நினைக்கும் போதே புண்ணியம் பெருகும் குருநாதரின் பாதம் பொற்றி. அடியேன் போடிநாயக்கனூரில் பிறந்து 3 வயதில் விபரம் தெரிய ஆரம்பிக்கும் போதே நான் யார், இதுவரை எங்கிருந்தேன் என்ற கேள்விகள் என்னை எப்போதும் சிந்தனையில் ஆழ்த்தியது. சிறிய குழந்தைக்கு சிறிதும் பொருந்தாத ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட முகத்தில் இருக்கும் நான் எனது குடும்பத்தாருக்கு ஒரு புரியாத ஜந்துவாகவே இருந்தேன். சதா சர்வ காலமும் ஜன்னல் கம்பியை பிடித்து கொண்டு முக்கிய சாலையை பார்த்து கொண்டே இருப்பேன். சிறையில் அடைக்கப்பட்ட வேற்று கிரகவாசியாய் எனது குழந்தை பருவத்தில் எனது முதல் ஆன்மீக குருவான எனது கொள்ளுப்பாட்டி விநாயகர், முருகன், சிவன் என பக்தி வழிபாட்டை சொல்லித்தந்தாள். தர்மம் செய்தால் மட்டுமே இறைவனை நெருங்க முடியும் என்று என்னை பக்குவப்படுத்தினாள். கொள்ளுப்பாட்டி காதில் தண்டட்டி அணிந்த ஒரு தங்க தேவதை. போடி உலவம் பஞ்சு போன்ற மென்மையான கைகளை எனது சிரசில் வைத்து அவள் ஆன்ம மின்சாரத்தை என்னுள் பாய்ச்சி எனக்கு முதல் ஆன்மீக தீட்சையை அளித்தாள். இதுவே அடியேன் என்னை இன்று வரை காத்து இரட்சிக்கிறது. உலகம் அறியாத பாலகனாய் என் பாட்டியிடம் கேட்ட முதல் கேள்வி, பாட்டி கடவுள் இருக்கிறாரா? இல்லையா? பாட்டி சொன்ன பதில், இருக்கிறார் என்றால் இருக்கிறார், இல்லை என்றால் இல்லவே இல்லை. அவ்வளவு சிறிய வயதில் இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை புரிந்து கொள்ள வெகு காலம் ஆனது. இந்த பக்தி மார்க்கத்தில் நான் எனது 15 வயது வரை எல்லோரையும் போல் சென்றேன்.